நான் அன்பு செல்வன் நவபாரத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் இப்பொழுது திருக்குறள் கூறும் சமூக நீதி என்னும் தலைப்பில் உங்களிடம் பேச வந்துள்ளேன். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்துவான் புகழ் கொண்ட தமிழ்நாடு என்றான் மும்தாசு கவி பாரதி. அவரது கூற்றினை மெய்ப்பிக்கும் வகையிலே முக்கடல் முத்தமிடும் குமரிமுனையிலே முத்தமிழ் அறிஞனின் முயற்சியால் வெள்ளி விழா கண்ட சாதனை அது. ஆம், 133 அடி உயரத்திலே உலக பொது மனிதனை உலகினுக்கே தந்த என் முப்பாட்டன் வள்ளுவனுக்கோ முறையாக அமைக்கப்பட்ட முழு உருவ பேரறிவு சிலை கண்டு வியந்தே போனேன். அந்த காலமோ இலக்கிய வரலாற்றிலே இருண்ட காலம் அது. அநீதியாலே மக்கள் அவதிப்பட்ட காலம் அது. அப்போதுதான் மக்களுக்கு இம்மைக்கும் மறுமைக்கும் இன்பம் நல்கும் முப்பால் ஊட்டினார் சின்னா போதார். ஒரே நீதியை உலகினுக்கே உறக்கச் சொல்லி 2000 ஆண்டுகளாய் இரவா புகழ் பெற்றார். இப்படி மானிட சமூகத்தையே மாண்புறச் செய்யவே குறள் என்னும் அமுதத்தை படைத்தார். அவ்வமுதத்தையே நானும் ஒவ்வொரு நாளும் பருகத் தொடங்கினேன். அப்பப்பா, விட்டாததெல்ல முதல்லவா இது. இதோ உங்களுக்கான முதல் அமுது. பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்னே வள்ளுவரின் வாக்கு. இது சிந்தையின் சிகரமல்லவா? சமூக நியதியின் ஆணிவேரும் இதுதான். சற்றே சிந்தித்து பாருங்கள். பிறப்பு என்பது உலக உயிர்கள் அனைத்திற்கும் பொதுத்தன்மைதானே. அப்படி இருக்க இடையிலே சாதி, மதம், இனம், மொழி, தொழில் இவற்றின் அடிப்படையிலே சமூக பிரிவினைகளோ தலைவிரித்தாடத் தொடங்கின. சமூகத்திலே பிரிவினை பேய்களோ முட்செடிகளாய் முளைக்கத் தொடங்கின. பகுத்தறிவின்றி மனிதனோ பாழ்பட்டு போனான். சமூகத்திலே பிரிவினை பேய்களோ தலைவிரித்தாடத் தொடங்கின. இத்தகைய சூழலிலே மானிட சமூகத்தை ஒன்றிணைத்து வென்றெடுக்க துணிந்தான் என் வள்ளுவன். அப்போது அவன் சிந்தையில் எழுந்ததுதான் பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் என்னும் சமூக நீதி. ஒன்றை மட்டும் நான் உறக்கச் சொல்வேன். எல்லாரது உடம்பில் ஓடும் குருதியும் சிவப்புதான். எல்லா மனிதர் சிந்தும் கண்ணீரும் உப்புதான். இதனை நெஞ்சில் நிறுத்தினால்தான் மனித சமூகத்திலே சமத்துவமும் சகோதரத்துவமும் பூக்கும். இதனையே பைந்தமிழ் தேர்ப்பாகனோ எல்லாரும் ஓர் குலம் என்று முழங்கினான். திருமூலரோ ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்றான். அடுத்து மறந்தும் பிறன் கேடு சூழற்க சூழின் அறஞ்சூழும் சூழ்ந்தவன் கேடு. ஆம், எண்ணிலடங்கா இன்பங்களை இயற்கையோ நமக்கு கொட்டி கொடுத்திருக்கிறது. எனினும் இழிந்த மனிதனோ தன் இச்சையினாலே பிறருக்கு இன்னல் இழைக்கிறான். முடிவிலே துன்பத்தில் உழல்கிறான். காரணம் என்ன தெரியுமா? திரவேதத்தின் சமூக நீதியை மனிதன் மறந்ததுதான். ஆம், மதிமறந்து கூட மனிதன் பிறருக்கு தீமை செய்தலாகாது. ஒருவேளை தீமையே செய்வானேயாயின் அறக்கடவுளே அவனுக்கு தீமை செய்யுமாம். என்னே விந்தை! மண்ணில் வாழும் சாமானிய மனிதன் முதல் மணிமுடி தரித்து செங்கோல் ஒற்றும் மன்னவன் வரை மனதிலே நிறுத்த வேண்டிய மாண்பல்லவா இது. இதனையே திணை விதைத்தவன் திணையறுப்பான், வினை விதைத்தவன் வினையறுப்பான் என்னும் சொலவடையும் நம்மால் மறக்கத்தான் முடியுமா? இது மட்டுமா? இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நான நன்மையும் செய்துவிடல். ஆம், மக்களாய் வாழும் அதிகிட்ட மானுடனோ தனது வல்லமையினாலே ஒருவருக்கு இன்னல் இழைக்கிறான். பாதிக்கப்பட்டவனோ துன்பம் அடைகிறான். தீங்கிழைத்தவனுக்கோ வெட்கப்படுமாறு நன்மையே செய்து மகாத்மாவாகிறான். தீமை செய்தோருக்கும் நன்மையே செய்யுங்கள் என்று கூறும் சமூக நீதியை என்னவென்பேன்? இப்படி என் ஐயன் வகுத்த ஒவ்வொரு குறளுமே ஒவ்வொரு சமூக நீதிதான். எனினும் காலத்தின் அருமை கருதி முப்பாலின் 3 அமிர்தங்களை உங்களுக்கு அளித்தேன். உண்டு மகிழ்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். திருக்குறளை படிப்போம், குறள் வழி வாழ்வோமாக. நன்றி, வணக்கம்.